ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெளியில் போனோம்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடாம வரதே கிடையாது. அதுவும் நம்ம லன்ச் டைம், டின்னர் டைம் இதை மாதிரிலாம் போனோம்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே அந்த டின்னரையோ லஞ்சையோ ஃபினிஷ் பண்ணிடுறோம். அதே மாதிரி தான் டி நகரில் லீஃப் சரவணா ஸ்டோர் பக்கத்தில் ஒரு சென்னா கொடுப்பாங்கங்க. சென்னா ஐஸ்கிரீம் அந்த இடத்துல நல்லாயிருக்கும். நான் மற்ற இடத்துல சாப்பிட்டதில்ல. அதுக்கு நான் அடிக்ட்டுங்க. என் சொத்தே கேட்டாலும் எழுதி கொடுத்துருவேன், அந்த அளவுக்கு இருக்கும். அதை இப்போ நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மூக்கு கடலைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா கொண்டக்கடலை, வெள்ளை, கருப்பு. இதில் கருப்பை தனியாக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதை நீங்கள் ஈவினிங் செய்கிறீங்கன்னா காலையிலேயே ஊற வச்சுடுங்க. அதை குக்கரில் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு சேர்த்து அதை 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே கருப்பு கொண்டக்கடலை சத்து நிறையான்னு நமக்கும் தெரியும். குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதை மாதிரி நீங்கள் கலந்து கொடுக்கக்குள்ள அவங்க விரும்பி அதை சாப்பிடுவாங்கங்க. யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளுமே சரி, அந்த கருப்பு கொண்டக்கடலை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது ஹெல்த்து எவ்வளோன்னு நமக்கு தெரியும். இருந்தாலுமே அதை சாப்பிடக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்படுவோம் நம்ம. ஓகேங்களா? அது மாதிரி சாப்பிடக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு, மீடியம் பல்லாரி ஒரு 3 அரிஞ்சு அதில் சேர்த்துடுங்க. இஞ்சி ஒரு விரல் சைஸில் பாதி, அதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துடுங்க. ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது வாசனை இல்லாத எண்ணெய், அதாவது ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன். அதில் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து விட்டுடுங்க. ரொம்ப ஈஸிங்க இது. கடையில் என்ன பயன்படுத்துகிறாங்க, எப்படி செய்கிறாங்க, ஹைஜீனிக்காக இருக்குமா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் அதே டேஸ்ட்டில் நம்மளால் செஞ்சு சாப்பிட முடியுங்கக்குள்ள அதை ஏன் நம்ம கடையில் சாப்பிட்டுக்கிட்டு வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் இல்லைங்களா? இப்போ அந்த மசாலாவை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ரோட்டா அளவு சேர்த்துருக்கேங்க. ரோட்டாங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். இதில் நம்ம கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா, அது சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எப்போதும் மல்லித்தூள் 1 ஸ்பூன்னா மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போடணும். இதில் 3 தான் நான் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அவ்வளோதான். இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது தண்ணியாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஓகேங்களா? இன்னும் தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கொதி வரட்டும். இந்த சமயத்தில் நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் இல்லைங்களா சென்னா, அதை வடிகட்டி எடுத்துப்போம். அதை வடிகட்டிட்டு இதில் இதை சேர்த்துருவோங்க. அந்த சென்னாவை சேர்த்து விட்டுருவோம். இதை கொஞ்சம் நீங்கள் மசிச்சா மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக மசிக்கக்கூடாது. கொஞ்சோண்டு ஒரு கரண்டி அளவு லைட்டாக மேஷர் வச்சு நம்ம மசிச்சிக்கலாம். இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டு, நான் எப்போதுமே இந்த குட்டி எண்ணெய் சட்டி வச்சு தாங்க பொரிப்பேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரெகுலராக நம்ம வீடியோஸ் அண்ட் லைவை. இதில் நான் கார்ன் பொரித்து எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கார்ன் வேணுமோ அந்த அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. இதில் கார்ன் சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அந்த கார்னோடு சேர்த்து நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிட்டு இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மல்லித்தழை சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் கையாலேயே இதை மாதிரி பிச்சு சேருங்க. கட் பண்ணி சேர்க்கறத விட இதை மாதிரி கையால் பிச்சு சேர்க்கக்குள்ள நல்ல ஒரு மனம் இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுடலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இவ்வளோதான். நம்ம சென்னாவும் பொரித்து வச்சிட்டோம். ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் இதை ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பவுலில் எடுத்துக்கோங்க. இது மேலே நீங்கள் நம்ம பொரித்து வச்சுருக்கோம் பாருங்கள் கார்னு, அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும். சில பேருக்கு நிறைய சேர்த்து சாப்பிடுவாங்க, சில பேர் கொஞ்சமாக சேர்த்து சாப்பிடுவாங்க. இது ஃபுல்லாகவே இப்போ நம்ம கல்லை தான் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் நீங்கள் கார்னை சேர்த்துட்டு அது மேலே மழைச்சாரல் மாதிரி அப்படியே கொஞ்சமாக
வெங்காயம் தூவிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அது வந்து டாப்பிங்க்கு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா தருவாங்க இல்லைங்களா, அதே தான். அதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். தேவைன்னா நீங்கள் மல்லியும் இதில் தூவி சாப்பிட்லாங்க. இது டி நகரில் இதே டேஸ்ட்டில் தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.